ஆமென். கர்த்தருடைய பிரசன்னத்தில் வந்திருப்பது இவ்வளவு நல்ல காரியம். அழகான வர்ஷிப் டைமுக்குள்ளாக நாங்கள் சென்று வந்தோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருடைய பிரசன்னம் இந்த இடத்துல வந்திறங்கினது. ஆமென். என்னுடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து உங்கள் ஒவ்வொருவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நேரத்தில் நாங்கள் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும். அதாவது இந்த ஹோட்டலுக்காக நாங்கள் ஜெபம் பண்ண வேண்டும். கடந்த 18 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த இடத்தை அவர்கள் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள் இந்த கூட்டங்களை நடத்துவதற்காக. ஆனபடினால் இந்த நேரத்தில் நாங்கள் கண்களை மூடி தேவனை நோக்கி நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த மாலை நேரத்திலே நீர் கொடுத்த இந்த நல்ல கூட்டத்துக்கு உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவர், இந்த கூட்டங்களை ஆயத்தம் பண்ணின இந்த ஹோட்டலுக்காக நான் ஜெபிக்கிறேன் சுவாமி. இங்கே இருக்கிற CEO இன்னும் மற்ற மேனேஜர்மார் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும். அவருடைய குடும்பங்களை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும். இந்த பிஸ்னஸை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும். அநேகர் வந்து இந்த இடத்துல தங்கி சுவாமி, அது மாத்திரமல்ல ரெஸ்டாரண்ட்லையும் அந்த உணவுகளை உண்டு ஆண்டவர்களுடைய வருமானம் அதிகரிக்குமாறு நான் ஜெபிக்கிறேன். நீர் தாமே அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும். இதில் உத்தியோகம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசுவே, இந்த நேரத்திலே வார்த்தைக்காக ஜெபிக்கிறேன். உம்முடைய வார்த்தைகள் மாத்திரமே என்னுடைய வாயிலிருந்து புறப்படட்டும் சுவாமி. பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு வார்த்தையும் அபிஷேகம் பண்ணட்டும். ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுடைய மனதுக்குள் இறங்கட்டும் சுவாமி. இயேசுவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, சிலர் இந்த இடத்துல வந்திருப்பீங்க. புது வருடம், முதல் கூட்டம், வாக்குத்தத்த வார்த்தை பெற்றுக்கொள்ளலாம் என்று. ஆமென். புது வருஷத்துக்கு வாக்குத்தத்த வார்த்தை பெற்றுக்கொள்ளலாம் என்று வந்திருப்பீங்க. ஏற்கனவே ஒரு 4-5 சபைக்கு போய் ஒரு 4-5 வாக்குத்தத்தங்கள் வாங்கி இருப்பீங்க. ஆமென். சிலருக்கு அது திருப்தி இருந்திருக்காது. ஆனபடியினால் இங்கே வந்திருக்கிறீங்க. விடுதலை நேரம் சார்பாக உங்களுக்கு நான் ஒரு வாக்குத்தத்த வார்த்தையை கொடுக்க விரும்புகிறேன். ஆமென். எல்லாரும் எழுதி கொள்ளுங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். எப்படி? வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னுடனே கூட வருகிறது. ஆமென். அதுதான் வாக்குத்தத்த வார்த்தை. ஆமென். அதை நீங்கள் எழுதி வச்சு மனப்பாடம் பண்ணி நீங்கள் ஆயத்தம் பண்ணுங்க. ஆமென். அவர் என்ன சொல்லுகிறார்? அவனவனுடைய பலன் என்னோட கூட வருகிறது. ஆமென். ஆனபடினால் ஆயத்தப்படுங்க. ஆண்டவருடைய கரங்களிலிருந்து நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிற காரியங்கள் என்னவென்று அப்பொழுது நீங்கள் அறிந்து கொள்ளுங்க. ஆமென். இந்த மாலை நேரத்திலே நான் உண்மைக்கு இயேசுவின் 2ஆம் வருகையை பற்றி பேச ஆயத்த பண்ணி கொண்டு இருக்கும் பொழுது ஆவியானவர் வந்து செய்தியை மாற்றி விட்டார். ஆமென். ஆனபடியினால் அவர் சொன்னபடி அவருக்கு கீழ்ப்படிந்து அவர் காட்டிய காரியங்களை நான் இந்த இடத்துல உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன். உங்களுக்கு தெரியுமா, இந்த உலகத்தில் கிறிஸ்தவ குடும்பமாக இருக்கட்டும், அல்லாவிட்டால் வேறு மதங்களை சேர்ந்த குடும்பங்களாக இருக்கட்டும், ரட்சிக்கப்பட்ட குடும்பங்களாக இருக்கட்டும், ஆவியினால் நிரம்பிய குடும்பமாக இருக்கட்டும், அந்த குடும்பத்தில் பிறக்கிற ஒவ்வொரு குழந்தையும் ஒரு சாபத்தோடு பிறக்கிறது. ஆமென். நம்ப மாட்டீங்க என்ன பாஸ்டர் என்ன சொல்லுகிறார்? இந்த உலகத்தில் பிறக்கிற ஒவ்வொரு குழந்தையும் ஒரு சாபத்தோடு பிறக்கிறது. நான் சொல்லலை, தாவீது ராஜாவே சொல்லுகிறான். சங்கீதம் 51:5, இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள். ஆமென். அப்படியானால் இந்த உலகத்தை பிறக்கிற ஒவ்வொரு குழந்தையும் ஒரு சாபத்தோடு பிறக்கிறது. யாருடைய சாபம்? பிசாசின் சாபம் அல்ல, மனிதனுடைய சாபம் அல்ல, தேவாதி தேவனுடைய சாபம். ஆமென். கொஞ்சம் கஷ்டமா இருக்கு எனக்கு கேட்க. தேவாதி தேவனுடைய சாபம். நான் இதைத்தான் உங்களுக்கு நான் இன்றைக்கு
காட்டி கொடுக்க போகிறேன் வேத புத்தகத்தில் இருந்து. ஏனென்றால் இந்த சாபம் எப்படி வந்தது என்றால், எங்களுடைய முதல் தாய் தகப்பன், அதாவது ஆதாம் ஏவாள் செய்த பாவத்தினால் தேவன் மனித குலத்தையே சபித்தார். ஆனால் சபித்து அதை விட்டுவிடவில்லை, அதை எப்படி ரிவர்ஸ் பண்றார் என்பதையும் உங்களுக்கு நான் இன்றைக்கு காட்டி கொடுக்க போகிறேன். ஆமென். நாங்கள் வாசிப்போம். ஆதியாகமம் புத்தகம் 3ஆம் அதிகாரத்திலே 1ஆம் வசனத்திலிருந்து. இப்பொழுது ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரங்கள் வாசிக்கும் பொழுது மிக நல்லா இருக்கும், ஆண்டவருடைய சிருஷ்டிப்புகள். ஆனால் 3ஆம் அதிகாரத்துக்கு வரும் பொழுது அங்கே ஒரு கலவரம் ஏற்படுகிறது, ஒரு சில காரியங்கள் நடக்குது. அதைத்தான் நாங்கள் பார்க்க போகிறோம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து. தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரம் உள்ளதாயிருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. கவனமாக கேளுங்க. இப்ப யாரு பேசுறது? ஒரு சர்ப்பம் பேசுது. ஒரு சர்ப்பம் அந்த ஸ்திரியை பார்த்து பேசுகிறது. நீங்க கவனமாக கவனிச்சிங்கன்னா அந்த சர்ப்பம் ஒரு மார்க்கெட்டிங் டாக் போடுது, ஒரு சேல்ஸ் டாக். இங்கே இருக்கிற சேல்ஸ் பண்ணுற ஆக்களுக்கு எல்லாம் தெரியும், எப்படி ஒரு பொருளை விற்க வேண்டுமானால் எப்படி சேல்ஸ் டாக் போடுறேன்னு நல்லா தெரியும். ஆமென். அப்படிதான் இந்த சாத்தான், அதாவது சர்ப்பத்தினூடாக ஒரு சேல்ஸ் டாக் போடுகிறான் ஏவாளுக்கு. தொடர்ந்து வாசிப்போம். ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றாள். அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கும் நல்லதும், அந்த விருட்சம் பாருங்க, அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும், பார்வைக்கு இன்பமும், புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமுமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து, அப்படி அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தார். கவனமாக கேளுங்க. சாத்தான் கனியை பறித்து அவருக்கு கொடுக்கவில்லை. ஆமென். இவ்வளவு காலம் நாங்கள் நினைச்சு கொண்டிருந்தோம் சாத்தான் தான் கனியை பறித்து ஏவாளுக்கு கொடுத்தால், பாவம் ஏவாள் ஏமாந்து போய் சாப்பிட்டான். இல்ல, அவன் சும்மா சேல்ஸ் ஸ்டாக் போட்டது மாத்திரம்தான். ஏவாள் தான் கனியை பறித்து புசித்து. ஆமென். அன்றைக்கு ஏவாள் கனியை பறித்து புசித்தது போல இன்றைக்கும் ஏவாள்கள் கனியை பறித்து புசித்து கொண்டே இருக்கிறார்கள். சொல்ல மாட்டீங்களே ஒரு ஆமென். பிரதர்ஸ் மார்சரி ஒரு சொல்லுங்களே ஒரு ஆமென். ஏவாள் தான் கனியை பறித்தால். சும்மா சாத்தான குற்றம் சாட்டாதீங்க. அவன் பறித்து கொடுக்கல, இவள் தான் மரத்திலிருந்து பறித்தாள். ஆமென். பறித்து அடுத்தது என்ன செய்தால்? தன் புருஷனுக்கும் கொடுத்தாள். இன்னைக்கு நடக்கலையா? புருஷன் வேலை முடிஞ்சு டயர்டா இருப்பார். அப்ப இவ கனியை சாப்பிட்டுட்டா கனியை கொண்டு கொடுப்பாள் புருஷனுக்கு சாப்பிட. பாவம் அந்த மனுஷனும் சாப்பிடுறான். ஆமென். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நீங்க சொல்ல வேண்டாம் நான் கிறிஸ்தவர்கள் என்று. சாராய் கனியை புசித்து ஆபிரகாமுக்கு கொடுத்தால், ஆபிரகாம் அதை வாங்கி சாப்பிட்டான். நடந்தது என்ன? இஸ்மவேல் பிறந்தான். ஆமென். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, கவனமா இருங்க. சாத்தான் நல்ல ஒரு சேல்ஸ் மேனேஜர், நல்ல சேல்ஸ் பண்ணுவான். ஏமாந்து போகாதீங்க. புருஷர்மாரே நீங்களும் கவனமா இருங்க. ஆமென். பிறகு ஆண்டவர்கிட்ட போய் சொல்ல இயலாது,
அவ கொடுத்தா நான் சாப்பிட்டேன்னு சொல்ல முடியாது. ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு வீட்டுக்கு போய் பெரிய சண்டை வரப்போகுது கணவனும் மனைவியும், பரவாயில்லை. 7வது வசனம். அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது. அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு அரைக்கச்சைகளை உண்டு பண்ணினார்கள். பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளித்துக் கொண்டார்கள். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்றார். ஆண்டவர் முதல்ல கூப்பிட்டது யாரு? ஆதாமை. ஹஸ்பண்ட் தான் ரெஸ்பான்சிபிள். ஹஸ்பண்ட் இஸ் த பிரீஸ்ட் ஆஃப் த ஹவுஸ். ஆமென். ஹஸ்பண்டுக்கு சொல்ல முடியாது இவள் கொடுத்தால் நான் சாப்பிட்டேன். ஹஸ்பண்ட் இஸ் த ஹெட் ஆஃப் த ஹவுஸ். அவன் தன்னுடைய ஆதிக்கத்தை அங்கே குடும்பத்திலே காட்ட வேண்டும். ஆமென். அல்லேலூயா. அடுத்த வசனம். அதற்கு அவன் நான் தேவரீருடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியா இருந்த பயத்தினால் பயந்து ஒளித்துக் கொண்டேன் என்றான். அப்பொழுது அவர், நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தாயோ என்றார். அதற்கு ஆதாம், என்னுடனே இருக்கும்படி தேவரீர் தந்த ஸ்திரீயானவள் அவ்விருட்சத்தின் கனியை எனக்கு கொடுத்தால் நான் புசித்தேன் என்றான். பாருங்க, இந்த இத்தனை பேருக்கு இந்த ரகர் தெரியும். ரக்பி ஃபுட்பால். இந்த ரகர்ல இந்த போலை பாஸ் பண்ணுவாங்க. இந்த விளையாட்டே அப்படிதான். பால் பாஸ் பண்ணி நம்ம விளையாட்டு. இங்க பாரு, ஆதாம் போலே பாஸ் பண்றான் ஏவாள். அதுக்கு ஒரு ஏவாள் போலே பாஸ் பண்றார் சாத்தான் மேல. ரைட், வாசிப்போம். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஸ்திரீயை நோக்கி, நீ இப்படி செய்தது என்ன என்றார். ஸ்திரீயானவள், சர்ப்பம் என்னை வஞ்சித்தது, நான் புசித்தேன் என்றார். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் சர்ப்பத்தை பார்த்து, நீ இதை செய்தபடியால் சகல நாட்டு மிருகங்களிலும் சகல காட்டு மிருகங்களிலும் சபிக்கப்பட்டிருப்பார். நீ உன் வயிற்றினாலே நகர்ந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பார். சரி, முதலாம் வசனத்தில் நாங்க பார்த்தோம், சகல மிருகங்களிலும் மிகவும் ஞானத்திலே சிறந்த ஒரு மிருகம்தான் இந்த சர்ப்பம். இந்த வசனத்திலே சொல்லப்படுகிறது, நீ சகல நாட்டு மிருகங்களிலும் சகல காட்டு மிருகங்களிலும் சபிக்கப்பட்டிருப்பாய், நீ உன் வயிற்றினால் நகர்ந்து. அப்படியானால் தேவன் இந்த சர்ப்பத்தை சபிப்பதற்கு முன்பதாக அது வயிற்றினால் நகர்ந்து போகவில்லை. ப்ராபபிலி அதுக்கு கால் இருந்தது. ஆமென். ரைட். உன் வயிற்றினால் நகர்ந்து உயிரோடு இருக்கும் நான் எல்லாம் மண்ணை தின்பாய். அதுக்கு முதல்ல சர்ப்பம் மண்ணை சாப்பிடவில்லை. சாபத்துக்கு பிறகு மண்ணை சாப்பிட தொடங்கினது. சரி, 15ஆம் வசனம். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். அவர் ஸ்திரீயை நோக்கி, நீ கர்ப்பவதியாயிருக்கும் போது உன் வேதனையை மிகவும் பெருக பண்ணுவேன், வேதனையோடைய பிள்ளை பெறுவாய், உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும், அவன் உன்னை ஆண்டு கொள்ளுவான் என்றார். பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோட அதன் பலனை புசிப்பாய். அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும், வெளியின் பயிர் வகைகளை புசிப்பாய். நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்பும் மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய். நீ மண்ணாயிருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய். ஆமென். இந்த இடத்துல நாங்கள் பார்க்கிறோம், தேவன் சர்ப்பத்தை சபித்தார், சாத்தானை சபித்தார், ஸ்திரியை சபித்தார், ஆதாமை சபித்தார். 4 பேருக்கு மேலும் சாபம் வந்தது. ஆனால் ஆதாம் ஏவாள் 2 பேர் மேல போட்ட சாபத்தை ஆண்டவர் ரிவர்ஸ் பண்ணுகிறார். ஆனால் சர்ப்பத்தின் மேலும் சாத்தான் மேல போட்ட சாபத்தை ஆண்டவர் விளக்கவில்லை. அது இன்னும் அப்படியே இருக்குது.
ரைட்டா? பாருங்க, ஆண்டவர் ஆதாம் ஏவாளை சபித்தபடியினால் மனித குலத்துக்குள்ளே அந்த சாபம் வந்தது. ரைட்டா? அந்த சாபத்தை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் ஒழிய அதை அகற்றவே முடியாது. அதனால தான் நான் சொன்னேன், ஒரு குழந்தை இந்த உலகத்தில் பிறக்கும் பொழுது சாபத்தோட பிறக்கிறது. அதன் பிறகு அந்த குழந்தை இயேசுவை விசுவாசித்து இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவருடைய இரத்தத்தினால் கழுவப்படும் பொழுது அந்த சாபத்திலே இருந்து விடுதலை ஆகிறது. ஆமென். ஆனபடியால் தேவன் மனிதனை அவ்வளவாய் அன்பு கூர்ந்தபடியினாலே தேவனுடைய திட்டத்தை நாங்கள் பார்ப்போம், எப்படி மனிதனை சாபத்திலே இருந்து வெளியே கொண்டு வருகிறார் என்று. ஆமென். நாங்கள் பார்க்கிறோம், யோவானுக்கு எழுதின சுவிசேஷத்தில் 1 அதிகாரம் 1 வசனம். ஆதியிலே வார்த்தை இருந்தது. ஆதியிலே வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. போன மாதம் டிசம்பர் 25ஆம் தேதி நாங்கள் கிறிஸ்துமஸ் கொண்டாடினோம், இயேசுவின் பிறப்பு என்று. ஆனால் அன்பு சகோதர சகோதரிகளே, அந்த நாளிலே இயேசு இந்த உலகத்தில் பிறந்தது உண்மைதான். ஆனால் அது இயேசுவின் தொடக்கம் அல்ல. அது இயேசு மனிதனாக வந்த தொடக்கம். ஆனால் இயேசு அதற்கு முன்பதாகவே தேவனுடைய வார்த்தையாக பரலோகத்திலே இருக்கிறார். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை தேவனோட இருந்தது. ரைட்டா? அப்ப இயேசுவுக்கு ஒரு தொடக்கம் இல்லை. அவர் ஆதியிலே இருந்து இருக்கிறவராய் இருக்கிறார். ஆமென். அவரை உண்டாக்கினவர் ஒருவரும் இல்லை. அவர்தான் சர்வ வல்லமை உள்ள தேவன். அவர் ஆதியிலே வார்த்தையாக இருந்தார், பிதாவோடே இருந்தார், சகல சிருஷ்டிப்பிலும் அவர் செயல்பட்டார். ஆனால் 14ஆம் வசனத்தை வாசிப்போம். அந்த வார்த்தை மாம்சமாகி, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய், கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேராளருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. ஆமென். அந்த வார்த்தை மாம்சமாகியது. நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன், ஏன் வார்த்தை மாம்சமாக வேண்டும்? ஏன் வார்த்தை மாம்சமாக வேண்டும்? மாம்சமாகாமல் தேவனுக்கு மனிதனை ரட்சிக்க முடியாதா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. அந்த வார்த்தை மாம்சமாக மாறினது. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இதை இல்லஸ்ட்ரேட் பண்றதுக்கு ஒரு சின்ன இல்லஸ்ட்ரேஷன் கதை இருக்கிறது. அதாவது தேவாதி தேவன் அவருடைய பார்வையிலே மனிதன் வந்து எறும்புகளை போல. அப்ப இந்த எறும்புகள் கூட்டம் கூட்டமாக ஒரு இடத்துக்கு சென்று கொண்டிருக்கும் பொழுது அங்கே ஒரு பெரிய பள்ளத்தாக்கு வருகிறது. எறும்புகள் எல்லாம் விழுந்து சாக போகிறது. அப்ப தேவன் பரலோகத்தில் இருந்து அவர் பேசுகிறார். தீர்க்கதரிசிகள் மூலமாக, ஜனங்கள், ராஜாக்கள் மூலமாக, பலவித சொப்பனங்களினாலும் தரிசனங்களினாலும் அந்த எறும்புகளை பார்த்து பேசுகிறார். நீ போகாத, அங்க போனா உனக்கு அழிவு இருக்கிறது. ஆனால் இந்த எறும்புகளுக்கு விளங்கல, அழிவை நோக்கி போய்கொண்டே இருக்குது. அப்ப தேவன் என்ன சொல்கிறார்? ஐயோ, நான் சொல்லுகிறது இவங்களுக்கு விளங்கல, ஆனபடி நானே அந்த எறும்புகளை போல ஒரு எறும்பாக மாறி அவர்களுடைய பாஷையை பேசி அவர்களோடே நான் தங்கி இருந்து அவர்களுக்கு எச்சரிப்பின் செய்தியை கொடுத்தால் அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள் என்ற காரணத்தினாலே அவர் மாம்சமாக வந்தார். ஆமென். வார்த்தை, ஆதியிலே இருந்த வார்த்தை மாம்சமாக வந்ததுக்கு முதலாவது காரணம் மனிதனோடு தன்னை
ஐடென்டிஃபை பண்ணிக்கொள்ள அது லேசான காரியம் அல்ல. 24 மணித்தியாலங்களும் தேவாதி தேவனுடைய தூதர்களால் போற்றப்பட்டு பரிசுத்தமான பரலோகத்திலே சிங்காசனத்திலே வீற்றிருந்த சர்வ வல்லமை உள்ள தேவன் ஒரு மனித உடம்பை எடுத்துக்கொண்டு இந்த பூலோகத்துக்கு வர வேண்டுமானால் அது எவ்வளவு பெரிய ஒரு தியாகம் என்று பாருங்க. ஆமென். அது எங்களுடைய மனசினால் அதை யூகித்துக் கொள்ள முடியாது. அவர் அங்கே இருந்து அவருடைய மகிமை, அவருடைய அதிகாரம், அவருடைய வல்லமை எல்லாவற்றையும் வேண்டாம் என்று விட்டுவிட்டு மனித ரூபத்திலே மாம்சத்திலே இந்த உலகத்துக்கு வந்தார். அது முதலாவது காரணம். இரண்டாவது காரணம் என்ன தெரியுமா? மாம்சத்திலே வந்ததுக்கு இரண்டாவது காரணம், மாம்சத்திலே வந்தால்தான் ஆணி அடிக்கப்படலாம் சிலுவையிலே. மாம்சத்திலே வந்தால்தான் ரத்தம் சிந்தலாம். மாம்சத்திலே வந்தால்தான் முட்கிரீடம் அணிந்து கொள்ளலாம். மாம்சத்தில் வந்தால்தான் மனிதர்களால் துப்பப்படலாம். மாம்சத்தில் வந்தால்தான் நிர்வஸ்திரப்படலாம். மாம்சத்தில் வந்தால்தான் 39 முறை வாரினால் அடித்து அவருடைய முதுகே கிழிந்து போனது. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, மாம்சத்தில் வந்தால்தான் மனிதனுடைய பாவங்களை கழுவி நீக்க ரத்தம் சிந்தலாம். யோசித்து பாருங்க. ஏன் தேவாதி தேவன் ஒரு மாம்சத்துக்கு ஏதுவான மனிதனாக இந்த உலகத்துக்கு வந்தார்? எங்களுடைய பாவத்தை, எங்களுடைய அக்கிரமங்களை, எங்களுடைய சாபத்தையும் அவர் தன்மேல் ஏற்றுக்கொண்டார். நாங்கள் பார்க்கிறோம் கலாத்தியர் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நாங்கள் சாபத்தோடு இந்த உலகத்திலே பிறந்தோம். இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டு இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த சாபத்தை எல்லாம் அவர் தன்மேல் ஏற்றுக்கொண்டு எங்களுக்காக அவர் ஒரு சாபமாக மாறினார். உங்களுக்கு விளங்குதா? சாபத்தில் இருந்து ஆசீர்வாதத்துக்கு எங்களை கொண்டு வருவதற்கு இயேசு அவர் சாபமானார். இயேசு அல்லாமல் இந்த சாபத்தை போக்க முடியாது. எவ்வளவு கோடிக்கணக்காக பணம் கொடுத்து போக்க முடியாது. ஆமென். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த சாபத்தில் இருந்து விடுதலை பெற வேண்டுமானால் ஒரே ஒரு வழி, வேற வழியே இல்லை, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மாத்திரமே. மாலை நேரத்தில் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். என்னுடைய சாபம் இயேசுவின் மேல் அவர் ஏற்றுக்கொண்டார் என்ற நிச்சயம் உங்களுக்கு உண்டா? நீங்கள் இரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்கிறேன் என்ற நிச்சயம் உங்களுக்கு உண்டா? அப்படியானால் இன்றைக்கு அவருடன் நாங்கள் ஒப்புரவாகிக் கொள்வோம். இரண்டாவது காரியம், வசனம் சொல்லுகிறது யோவான் 1:14 திருப்பி வாசிங்க பிரதர். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் அவர் நிறைந்திருந்தார். ஆமென். நீங்களும் நானும் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன தேவை சொல்லுங்க பார்க்கலாம். நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட என்ன தேவை? கிருபையும் சத்தியமும். ஆமென். சத்தியத்தை அறிவீர்கள்,
சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். எபேசிய புத்தகத்திலே பவுல் சொல்கிறான், எங்களுடைய செயல்கள் அல்ல, அவருடைய கிருபையினால் ரட்சிப்படைகிறோம். அப்போ ஒரு மனிதன் ரட்சிப்படைவதற்கு கிருபையும் சத்தியமும் தேவை. ஆனால் இந்த நேரத்தில் பாருங்க, பிசாசு மனிதன் ரட்சிக்கப்படுவதை தடுப்பதற்காக கிருபையையும் சத்தியத்தையும் சிலுவையிலே அறைகிறான். ஆமென். ஆனால் கிருபையையும் சத்தியத்தையும் சிலுவையிலே அறைய முடியாது, யாராலும் முடியாது. ஆமென். தற்காலிகமாக கிருபையும் சத்தியமும் மரித்தது, அடக்கம் பண்ணப்பட்டது. ஆனால் கிருபையையும் சத்தியத்தையும் கல்லறையிலே அடக்கி வைக்க முடியல. மூன்றாவது நாள் கிருபையும் சத்தியமும் ஜெயத்தோடு உயிர் தெளிந்து, ஆமென். அதனால் இன்றைக்கு வரைக்கும் மனிதனுக்கு ரட்சிப்பு உண்டு. ஆமென். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நீங்க ஒருவேளை இந்த இடத்துல இருந்து யோசிக்கலாம், ஐயோ நான் அநேக சாட்சிகள் கேட்கிறேன், ஆனா என்னுடைய வாழ்க்கையில அற்புதம் நடக்கலையே. நான் ஒரு காரியம் சொல்லட்டா, ரட்சிப்பை போல அற்புதம் இந்த உலகத்தில் எங்கேயும் கிடையாது. நீங்க கேன்சர்ல இருந்து சுகமா இருக்கலாம், கட்டிகள் மாறி இருக்கலாம், என்ன நடந்தாலும் ரட்சிப்பை போல ஒரு அற்புதம் நடக்கவே நடக்காது. நீங்க ரட்சிப்படைந்திருப்பீர்களானால் நீங்க ஒரு பெரிய அற்புதத்தை பெற்றிருக்கீங்க. ஆமென். அதை விலை கொடுத்து வாங்க முடியாது. அது இயேசு தன்னுடைய சொந்த இரத்தத்தை சிந்தி, பாவம் அறியாத விலையேறப்பட்ட இரத்தத்தை சிந்தி நமக்காக சம்பாதித்த அந்த ரட்சிப்பு. ஒரு ஏழை கோலமாக இந்த உலகத்துக்கு மனிதனாக வந்து எங்களுக்காக சிலுவை சென்று ரத்தம் சிந்தி நமக்கு கொடுத்த இந்த ரட்சிப்பு, இதை விட வேறு அற்புதங்கள் கிடையாது. ஆமென். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நான் இதை யோசிக்கும் பொழுது என் கண்களிலே கண்ணீர் வந்தது. காரணம் என்றால், இப்படிப்பட்ட ஒரு பாவிக்கு என் தேவாதி தேவன் இவ்வளவு ஒரு பெரிய காரியத்தை செய்வாரா? ஆமென். ஹல்லேலூயா. நாங்கள் பார்க்கிறோம், மனிதனுடைய சாபத்தை அகற்ற ஆண்டவர் என்ன செய்தார் என்று பாருங்க. வசனம், வேத வசனம் சொல்லுகிறது, ஏவாள் கனியை ஒரு மரத்திலே இருந்து பறித்து எடுத்தாள். ஆனபடியினால் அவரை ஒரு மரத்திலே ஆணி அடித்தார்கள். ஆமென். ஆண்டவர் ஆதாமுக்கு சொல்லுகிறார், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடு அதன் பலனை புசிப்பாய். அதனால் அவருடைய கரங்கள் ஆணி அடிக்கப்பட்டது. சாத்தானை பார்த்து சொல்லுகிறார், அவரும் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிக்காலை நசுக்குவாய் என்றார். அதனால் தான் அவருடைய கால்கள் ஆணி அடிக்கப்பட்டது. பூமியும் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடு அதன் பலனை புசிப்பாய், அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும் என்று ஆதாமை பார்த்து சொன்னார். அதனால் தான் பூமியிலே இருந்து எடுத்த அந்த முள்ளினால் செய்யப்பட்ட முட்கிரத்தை அவர் அணிந்து கொண்டார். எப்படி சாபத்தை மனிதன் மேல் சாபத்தை போட்டார், இப்பொழுது சாபத்தை தன் மேல் ஏற்றுக்கொள்கிறார். ஆமென். சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அவருடைய ஒரு பக்கத்திலே ரோம சேவகர் வந்து, போர் சேவகர் வந்து ஈட்டியால் குத்துகிறார்கள். இரத்தமும் தண்ணீரும் வடிந்தது. ஆதாமை நித்திரை பண்ணி அவனுடைய சைடில் இருந்து ஏவாளை உருவாக்கினார். அதே போல இப்பொழுது தன்னுடைய பக்கத்தில் இருந்து சபையை ஸ்தாபிக்கிறார். ஆமென். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, எப்படி இயேசு மனிதனுடைய சாபத்தை எடுத்து தன்மேல் எடுத்து மனிதனுக்கு ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார் என்று பாருங்க. சபை
மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய ஆசீர்வாதம். இயேசுவின் பக்கத்திலே அவருடைய சைடில் இருந்து வடிந்த இரத்தத்தினாலும் தண்ணீரினாலும் ஸ்தாபிக்கப்பட்ட சபை. ஆமென். அந்த சபை அப்போஸ்தலர் நடவடிக்கையிலே 2ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் ஸ்தாபிக்கிறார். எப்பொழுது? பெந்தெகோஸ்து நாளண்டையிலே, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே பெந்தெகோஸ்து நாளண்டையிலே பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்த பொழுது அங்கே சபை உண்டாக்கப்படுகிறது. அதை கொஞ்சம் பார்ப்போம். ஆமென். முதலாவது பரிசுத்த ஆவியானவர் வந்தவுடனே 2ஆம் வசனத்திலே அவர்கள் அந்நிய பாஷையிலே பேசினார்கள். இப்பொழுது சபைகள் இடையே பெரிய வாக்குவாதம் நடைபெறும். என்ன? பரிசுத்த ஆவியானவர் வந்ததுக்கு ஒரே அடையாளம் அந்நிய பாஷையா இல்லையா? சிலர் சொல்லுவார்கள் பரிசுத்த ஆவியானவர் வந்தா அந்நிய பாஷையில பேச தேவையில்லை. சிலர் சொல்லுவார்கள் இல்லை, பரிசுத்த ஆவியானவர் வந்தா அதுக்கு ஒரே ஒரு அடையாளம் அந்நிய பாஷை. என்னுடைய வேர்ஷன் என்ன தெரியுமா? நான் விசுவாசிக்கிறது உண்மையில அந்த அந்நிய பாஷையில பரிசுத்த ஆவியானவர் வந்தா அந்நிய பாஷையில பேசுறது தான் ஒரே அடையாளம் என்று வசனமே இல்லை பைபிள்ல. சம்பவங்கள் இருக்குது. ஆவியானவர் வந்த பொழுது அவர்கள் அபிஷேகம் பெற்று அந்நிய பாஷையில பேசினார்கள், தீர்க்க தரிசனம் உரைத்தார்கள், சம்பவங்கள் இருக்கு. ஆனால் சம்பவங்களை வைத்து டாக்டரின் கட்ட முடியாது. என்ன பொருத்தப்பட்டில்ல, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரத்தில் ஆவியானவர் வந்து இறங்கின பொழுது நடந்த எல்லா காரியமும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருந்தா அவன் உண்மையாக ஆவியினால் நிரப்பப்பட்டவன். ஆமென். இதெல்லாம் ஆவோடு தலையாட்டுறீங்க, ஆனால் நான் காட்டுறேன் என்னன்னு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆமென். உண்மையாக ஒரு மனிதன் ஆவியிலே நிரம்பி இருந்தா அந்த அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே நடந்த காரியங்கள் எல்லாம் அவனுடைய வாழ்க்கையில நடக்கணும். ஆமென். பார்ப்போம். சரி, 2ஆம் வசனத்திலே அவர்கள் அந்நிய பாஷையிலே பேசினார்கள். 38ஆம் வசனத்திலே அவர்கள், உங்களோட நோட்ஸ்ல இல்லைன்னு, பேதுரு அவர்களை நோக்கி நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். 38ஆம் வசனத்திலே பேதுரு ஒரு பெரிய பிரசங்கம் பண்ணுகிறார். இன்றைக்கு கூட நீங்க எந்த பைபிள் காலேஜுக்கு போனாலும் அவர்கள் எப்படி பிரசங்கம் பண்ண வேண்டும் என்று கற்பித்துக் கொடுக்கும் பொழுது இந்த பேதுருவின் பிரசங்கத்தை தான் ஃபவுண்டேஷன் வச்சு கற்றுக் கொடுப்பாங்க. ஆமென். 38ஆம் வசனத்துல பேதுரு பிரசங்கம் பண்ணுகிறான். கடைசியில நாங்க பார்ப்போம், அந்த பிரசங்கத்தின் நிமித்தமாக 3000 பேர் சபைக்குள்ள வந்தாங்க. அவன் எப்படி பிரசங்கம் பண்ண, அதுதான் முக்கியம். ஆமென். அவன் ஒரு பிரசங்கம் பண்ணி 3000 பேர் சபைக்குள்ள வந்தாங்க. இன்னைக்கு நாங்க 3000 பிரசங்கங்கள் பண்ணி ஒண்ணு கூடி வருதில்லை. ஏனென்றால் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படல. ஆமென். அவன் எப்படி பிரசங்கம் பண்ண, அதுதான் முக்கியம். எப்படி பிரசங்கம் பண்ணா? மனம் திரும்புங்கள், ஞான ஸ்நானம் பெறுங்கள். அவன் சொல்லல இயேசுவிடத்துல வாங்க, உங்களோட முதுகு வலி போகும், உங்களுடைய கால் வலி போகும், உங்களுடைய தலையிடி போகும், சொல்லல. ஆமென். அவன் சொல்லல நீங்க பண கஷ்டத்துல இருந்தா இயேசுவிடத்துல வாங்க, அவர் உங்களுக்கு கஷ்ட பண கடன் எல்லாத்தையும் நீக்கி விடுவார்னு அவன் பிரசங்கம் பண்ணல. இயேசுவிடத்துல வாங்க, அவர் உங்களுக்கு ஒரு கார் கொடுப்பார், ஒரு பஸ் கொடுப்பார், ஒரு பெரிய வீடு கொடுப்பார். சொல்லல. ஆமென். அப்படி பிரசங்கம் பண்ணல. கருவாடு போல இருக்கிறவங்க மகனுக்கு செக்க செகன்னு ஒரு பொம்பளை புள்ள கொடுப்பாருன்னு அவன் பிரசங்கம் பண்ணவே இல்லை. ஆமென்.
இப்போ வர ப்ரேயர் ரிக்வெஸ்ட் எல்லாம் அப்படிதான் வருது. சிலர் வந்து சொல்லுங்க, அழகா நல்லா படித்த பாலிஷ் பண்ண பெண் வேணும் பாஸ்டர். அங்கே அவனுக்கு என்ன கலர் முடிப்பாங்க. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அவன் பிரசங்கம் பண்ணது என்ன? மனம் திரும்புங்கள். இன்றைக்கு அதுதான் சபையில இல்ல. எல்லாத்தையும் பிரசங்கம் பண்ணுகிறோம், மனம் திரும்புங்கள் பிரசங்கம் பண்ணா ஜனங்கள் வரவும் மாட்டாங்க. ஆமென். பாவிகளுக்கு முதலாக பரிசுத்தவான்கள் இன்றைக்கு மனம் திரும்ப வேண்டும். காரணம் என்ன? இயேசு வரப்போகிறார் சீக்கிரமாய். உங்களுடைய பலன் அவரோடு வருகிறது. வெறும் கையோடு வரப்போகிறாரா உங்களை மீட் பண்ண? யோசித்து பாருங்க. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு சபை மாறி போய்விட்டது. சபைக்குள்ள என்ன கூத்து, என்ன டான்ஸ், லைட், ஸ்மோக் மெஷின். பேதுரு அதெல்லாம் போட்டு தான் பிரசங்கம் பண்ணானா 3000 பேர். அடுத்த அதிகாரத்தை வாசித்து பாருங்க, 3000 5000 மாறினது. அதுக்கு அடுத்த அதிகாரத்தை வாசித்து பாருங்க, இப்பொழுது கணக்கே இல்லை. அவ்வளவு கூட என்ன பிரசங்கம்? மனம் திரும்புங்க, ஞானஸ்நானம் பெறுங்க. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, எங்களே நாங்க ஏமாத்தி கொண்டிருக்கிறோம். ஆமென். பிசாசு எங்களை ஏமாத்தல, நாங்களே எங்களை ஏமாத்தி கொண்டிருக்கிறோம். 2026ஆம் ஆண்டு உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்க வேண்டுமானால், இந்த சபைக்கு ஆண்டவர் எப்படி சபையை கட்டி எழுப்பினாரோ அந்த காரியங்களை நீங்க செஞ்சா நிச்சயமாக ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ஆமென். ஹல்லேலூயா. அடுத்ததாங்க பார்ப்போம். 41ஆம் வசனத்திலே 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். 42ஆம் வசனத்திலே அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்நியோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். 4 காரியம். சபை உண்டாக்கப்பட்ட போது 3000 5000 ஆயிரக்கணக்கான ஜனங்கள் சபைக்கு வந்த பிறகு சபை என்ன செய்தது? பேதுரு மற்ற அப்போஸ்தலரும் என்ன செய்தார்கள்? 4 காரியங்கள். என்ன 4 காரியங்கள்? உபதேசம், அந்நியோன்யம் என்ற ஃபெலோஷிப், அப்பம் பிக்குதல், ஜெபம் பண்ணுதல். இல்ல நோட்டீஸ் பண்ணீங்களா? வர்ஷிப் இல்ல, வர்ஷிப் கிடையாது, வர்ஷிப் செய்யல. 4 காரியங்கள்: உபதேசம், ஃபெலோஷிப், அப்பம் பிக்குதல், ஜெபம். வர்ஷிப் போடல. காரணம் என்ன தெரியுமா? அன்றைக்கு ஜெபத்தோட வர்ஷிப் இருந்தது. இன்றைக்கு என்ன நடக்குது? ஜெபமும் வேண்டாம், வார்த்தையும் வேண்டாம், வர்ஷிப் மாத்திரம் தான். இல்லையோ? யூடியூப்ல போய் பாருங்க, ஒரு பிரசங்கம் போட்டா அதுக்கு வியூஸ் கிடைக்காது. ஒரு வர்ஷிப் போடுங்க, அதுக்கு ஆயிரக்கணக்கில் லைக்ஸ் வரும். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, எங்கேயோ போய் சிக்கி கொண்டிருக்கிறோம் நாங்க. இதுல என்ன நடக்கும் தெரியுமா? சபைக்கு என்ன நடக்கும் தெரியுமா? உபத்திரவம் வரும். ஆண்டவரே சீக்கிரமாய் கொண்டு வாங்க. கிறிஸ்தவர்களுக்கு உபத்திரம் வந்தாதான் சுத்திகரிக்கப்படுவார்கள். கிறிஸ்தவர்களுக்கு உபத்திரம் வந்தாதான் உண்மையாக தேவனை தேடுவார்கள். ஆமென். பவுலும் சீலாவும் சிறைச்சாலையிலே அடைப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது வசனம் என்ன சொல்லுகிறது? ஜெபித்து ஆராதனை செய்தார்கள். அப்ப ஜெபமும் வர்ஷிப்பும் ஒன்று. இன்னைக்கு ஜெபம் இல்ல, வர்ஷிப் மாத்திரம் தான். ஏன்? ஜனங்களுக்கு அதுதான் விருப்பம். ஜெபம் பண்றது கஷ்டம் தானே. ஜெபம் பண்ண முடியாது லேசா. சும்மா இந்த ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும், என் கணவனை ஆசீர்வதியும், மனைவி ஆசீர்வதியும், மகனை ஆசீர்வதியும், மகளை ஆசீர்வதியும், என் பூனைக்குட்டி ஆசீர்வதியும், நாய்க்குட்டி ஆசீர்வதியும், அப்படிப்பட்ட ஜெபங்கள் நடக்குது. ஆனால் அவருடைய பிரசன்னத்திலே தரித்திருந்த ஆண்டவரே உம்முடைய முகத்தை நான் காண வேண்டும். அப்படிப்பட்ட ஜெபம் எங்கே? அன்புள்ள சகோதர சகோதரிகளே, 2026ஆம் ஆண்டு நாங்கள் மாறுவோம்.
அங்க திருந்துவோம். மனிதனை விருப்பப்படுத்த தேவையில்லை, கர்த்தரை விருப்பப்படுத்தினால் அதுவே போதும். ஆமென். கர்த்தர் பார்த்து சொல்லணும், மை குட் அண்ட் ஃபெய்த்ஃபுல் சர்வன்ட். ஆமென். நாற்பத்தி 4ஆம் வசனம். விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்திருந்து சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார். ஆமென். பரிசுத்த ஆவியானவர் வந்தா, பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனை நிரப்பினார், அவனுடைய பார்வை, அவனுடைய நோக்கம் எல்லாமே மாறும். அவன் தன்னைத்தானே யோசிக்க மாட்டான், மற்றவர்களை தான் யோசிப்பான். ஆமென். அவன் இந்த உலகத்துக்குரிய காரியத்தை பார்க்க மாட்டான், பரலோகத்தின் காரியத்தை தான் பார்ப்பான். ஆமென். அடுத்த வசனம். ஆணியாட்சிகளையும் ஆஸ்திகளையும் விற்று ஒவ்வொருவனுக்கும் தேவையானதற்கு தக்கதான அவைகளில் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்தார்கள். அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் விட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். ஆமென். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ஒரு மனிதன் பரிசுத்த ஆவியினால் நிரம்பினால் இந்த காரியங்கள் எல்லாம் நடக்கணும். அதுதான் ஆவியானவருடைய அபிஷேகம், அதுதான் பேப்டிசம் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். சும்மா அந்நிய பாஷையில் பேசி அதில் என்ன பிரயோஜனம்? ஆமென். சரி, 2026ஆம் ஆண்டில் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? 3 காரியங்கள். முதலாவது எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிடுங்க. அந்த சின்ன சின்ன பாவங்கள், அந்த கோபம், பொறாமை, கபடு, என்ன இந்த கசப்பு, அது எல்லாத்தையும் தள்ளி விடுங்க. ஆண்டவர் தள்ள மாட்டார். எப்படி? ஆண்டவர் தள்ள மாட்டார். அவர் சொல்றார், நீ தள்ளிவிடு. ஆமென். நீ தள்ளிவிடு. ஒரு ஆளை நேசிப்பது ஒரு சாய்ஸ், அது ஆட்டோமேட்டிக்கா வராது. நீங்க ஒரு தீர்மானம் எடுக்கணும், நான் இவரை நேசிக்க, இவர் எனக்கு ரொம்ப கஷ்டம் கொடுக்கிறார், இவர் என்னை வெறுக்கிறார், ஆனா நான் நேசிக்க போறேன், நீங்க ஒரு டிசிஷன் எடுக்கணும். அதையெல்லாம் தள்ளிவிடுங்க, அந்த கெட்ட பழக்கங்கள். ஆமென். விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவும். ஆமென். இந்த பாவங்கள், சின்ன சின்ன பாவங்கள் எல்லாம் தள்ளிவிட்டு அவர் நமக்கு நியமித்த ஓட்டத்தை பொறுமையோடு ஓடுவோமா? 2026ஆம் ஆண்டிலே ஆமென். பொறுமையோடு ஓடுவோம். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, எனக்கு நல்ல சந்தோஷம். நான் 2025ஆம் ஆண்டு முடியும் பொழுது நான் யோசித்து பார்த்தேன் எங்களோட ஊழியத்தை பற்றி. நான் பிரசங்கம் பண்ண எல்லா பிரசங்கம் ஜனங்களை சுத்தி அறிக்கிற பிரசங்கம் தான். ஜனங்களை படுத்துகிற ஜெபங்கள் அல்ல. ஆமென். நான் ஒருத்தரையும் சொல்ல மாட்டேன், உங்களோட பாஸ்போர்ட்டை கொண்டு வந்து காட்டுங்க, கர்த்தர் உங்களுக்கு வீசா கொடுப்பாருன்னு ஒரு நாளும் சொல்ல மாட்டேன். அது வேதாகமத்தில் இல்லை. ஆமென். அன்புள்ள சகோதர சகோதரிகள், என்னுடைய விசுவாசம் என்ன தெரியுமா? நீங்கள் வர்ஷிப் டைம், பிரசங்க நேரம், இப்படி உட்கார்ந்துருக்க நேரத்தில் நீங்கள் எதிர்பார்ப்போடு இருந்தீங்கன்னா ஆவியானவர் உங்கள் மேல் இறங்கி உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். ஒரு மனிதனும் இங்கே பெரிய ஆள் இல்லை, நானும் பெரிய ஆள் இல்லை, டாக்டரும் பெரிய ஆள் இல்லை, கிருவும் பெரிய ஆள் இல்லை. ஆமென். இங்கே பெரிய ஆள் இயேசு கிறிஸ்து மாத்திரம். நீங்க இங்க வருகிறது
கர்த்தருடைய பிரசன்னத்துக்குள்ள வருகிறீங்க. நீங்க நாங்க தொடவோம்னு நீங்க விசுவாசிக்க தேவையில்லை. ஆண்டவரை விசுவாசிங்க, எதிர்பாருங்க. கர்த்தர் உங்கள் விசுவாசத்தை கண்டு உங்களுக்கு அற்புதத்தை செய்வார். அது வர்ஷிப் டைம் நடக்கலாம், ஆஃபரிங் கொடுக்கிற நேரம் நடக்கலாம், பிரசங்க நேரம் நடக்கலாம், பிரசங்கத்துக்கு பிறகு நடக்கலாம். அது ஆண்டவர்கிட்ட டைம் எப்பயோ அப்ப நடக்கும். ஆமென். அதுதான் இந்த விடுதலை நேரம் ஊழியம். ஆனால் நான் பிரசங்கம் பண்ணலாம் ஜனங்களை சுத்திகரிக்கிறதுக்கு காரணம் என்ன? நீங்க பரலோகம் போகணும்னு தான் எனக்கு ஆசை. ஆமென். நீங்க கொஞ்சம் ஒரு 2% விதமான 5% பெருமதியான ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு நரகத்துக்கு போறதுல வேலையே இல்லை. ஆமென். அதனால ஜனங்கள் இங்கே வரவும் மாட்டாங்க, வரவும் வேணாம். ஆமென். அப்படிப்பட்ட சபைகள் இருக்குது, அதுக்கு போங்க. பாஸ்டரோடு சேர்ந்து நரகத்துக்கும் போவாங்க. ஆனால் இங்கே வருகிறவர்கள் சுத்திகரிக்கப்பட்டு போவார்கள். பரலோகத்துக்கு போகிறது கேரண்டி. ஆமென். அல்லேலூயா. 2வது காரியம், அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பெலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். 2வது காரணம் என்ன? சாட்சிகள். பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் வந்து உங்களுக்கு பலத்தை கொடுத்து ஆவியின் கரங்களை கொடுக்கிறது. நீங்க நான் பெரிய ப்ரொஃபட்னு காட்டிக்கொள்றதுக்கு அல்ல, நான் பெரிய பரிசுத்தவான் பெரிய கில்லாடி என்று காட்டிக்கொள்றதுக்கு அல்ல. ஆமென். ப்ரொஃபட்டோட காலை போய் தொட்டு முத்தம் கொடுக்கிறதுக்கு அல்ல. ஆமென். சில கழுதைகள் போய் மனுஷன் காலை விழுந்து என்ன கேவலம். ஆமென். பரிசுத்த ஆவியானவரும் அவருடைய வரங்களும் அவருடைய பலனும் என்னத்துக்கு கொடுக்கப்படுகிறது? நீங்க சாட்சிகளாக வாழ வேண்டும் என்று. ஒரு பாஸ்டர் இருந்தார் அப்ப, இப்ப இல்லை. அவர் ஒரு நாள் நான் அவரை பார்க்க போயிருந்தேன். அவர் சொன்னார், பாஸ்டர் லம்பர்ட், when I pray, அந்த ரூம் முழுக்க அப்படியே ஒரு மேகம் வந்து நிரம்புண்டார். நான் நல்லா அழகாக கேட்டுக்கொண்டு, எனக்கு தான் தெரியுமே இதெல்லாம் கேட்டிருக்கேன்னா. நான் சொன்னேன், மேகம் எல்லாம் வந்து நிரம்ப சரி, எத்தனை ஆத்துமாக்களை ஆண்டவர்கிட்ட கொண்டு வந்திருக்கேன்னு கேட்டேன். ஐ ஹவ் நோ டைம் ஃபார் தட் என்றார். அப்போவே எனக்கு தெரியும், யூ ஆர் கோயிங் டு கோ டு ஹெல் என்று. ஆமென். மேகம் வந்து என்ன பிரயோஜனம்? ஆத்துமாக்களை ரட்சிப்புகள் கொண்டு வர வேண்டும், இயேசுவுக்கு சாட்சியாக மாற வேண்டும். போன ஞாயிற்றுக்கிழமை நான் வாலிபர்கள் ஒரு சேலஞ்ச் கொடுத்தேன். அங்கே இருக்கிறாங்க டெவின், எல்லாத்தையும் கேட்டு பாருங்க, ஷாம் எல்லார்ட்டையும். யோபு சொல்லுகிறான் 13:15, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவரை நம்புவேன். நீங்க எத்தனை பேர் சொல்லுவீங்க? ஆமென். இதுல என்ன சொல்லியிருக்கு தெரியுமா? திருப்பி வாசிங்க பிரதர். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பெலனடைந்து எருசலேம் என்ன? உங்களுடைய பக்கத்து வீடு, யூதேயா முழுவதும், யூதேயா உங்களுடைய தெரு, சமாரியா நீங்க வேலை செய்யற இடம், பூமியின் கடைசி பரியந்தம். அதுக்கு பிறகுதான் பூமியின் கடைசி பரியந்தம் போகலாம். சிலர் இந்த காரியங்கள் ஒன்றும் செய்யறதில்லை, பூமியின் கடைசி பரியத்துக்கு போக பாக்குறாங்க. அது நடக்காது. முதல்ல வீட்டுல சாட்சியாயிரு, பக்கத்து வீட்டுக்காரனுக்கு தெரியும் நீ கிறிஸ்தவன் என்று. ஆமென். வேலை செய்யற இடத்துல பக்கத்துல உட்கார்ந்துறவனுக்கு தெரியுமா நீ ஒரு கிறிஸ்தவன் என்று. சாட்சி இல்லாம எல்லாரும் ஜேம்ஸ் பாண்ட் சீக்ரெட் ஏஜென்ட் கிறிஸ்டியன்ஸ். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, வரங்கள் வேணும் என்று கேட்காதீங்க. கேட்டா சாட்சியாக இருங்க. சாட்சிகளாக இருப்பதற்காக தான் வரங்கள் கொடுக்கப்படுகிறது. ஆமென். 3வது காரியம், யோவான் 12:26. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால், எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம் இது. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால், என்ன இன்பமான வசனம் என்று பாருங்க. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். உங்களுக்கு இந்த உலகத்துல என்ன வேணும்? கார் வேண்டுமா, பங்களா வேண்டுமா, பிளேன் வேணுமா, ஹெலிகாப்டர் வேணுமா, என்ன வேணும்? பிதாவானவர் உங்களை கனம் பண்ணினா அது போதாதா? ஆமென்.
கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஒரு நாள் வரும் நீங்க பரலோகத்திலே நிற்கும் பொழுது பிதாவானவரே வந்து உங்களை கனம் பண்ணுவார். சேருபீங்கள் மத்தியிலே, சேராபீங்கள் மத்தியிலே, மற்ற தூதர்கள் மத்தியிலே, 24 மூப்பர்கள் மத்தியிலே, சகல பரிசுத்தவான்கள் மத்தியிலே பிதாவாகிய தேவன் உங்களை கனம் பண்ணும் பொழுது அப்ப எப்படி இருக்கும்? ஆமென். அதுதான் உண்மையான ஆசீர்வாதம். ஆமென். இன்றைக்கு போய் லீசிங் கம்பெனியில லீஸ் எடுத்து BYD கார் வாங்கி ஓடுறது ஆசீர்வாதம் அல்ல. ஒரு மாசம் கட்டாடி வந்து கழுத்துல பிடிப்பான். ஆமென். பிதாவாகிய தேவன் உங்களை கனம் படுத்துறது தான் ஆசீர்வாதம். எத்தனை பேருக்கு பிதாவுடைய கனம் ஒரு ரெகக்னிஷன் வேண்டும்? ஆமென். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, 2026ஆம் ஆண்டு இந்த 3 காரியங்கள். ஆமென். கடைசியாக 3வது காரியம், உங்களுக்கு இந்த உலகத்தில் கிடைக்காத ஆசீர்வாதம் பிதாவினிடத்திலே அவருடைய கரங்களிலிருந்து உங்களுக்கு ரிவார்ட் கிடைக்கும். ஆனால் நீங்கள் என்ன செய்யணும்? அவருக்கு ஊழியம் செய்யணும். ஆமென். ஊழியம் செய்யாட்டி வந்து என்ன சந்திங்க, எப்படி ஊழியம் செய்யணும் அவங்களுக்கு கற்பித்து கொடுங்க. ஆமென். ஊழியம் செய்யுங்க. அதை விட பெரிய ஆனந்தமே கிடையாது. ஆமென். நாங்கள் யாரும் எழுந்து நிற்போம். இந்த நேரத்தில் பாடல் குழுவினர் வரட்டும். அல்லேலூயா. இம்மட்டும் என்னை நடத்தினீர், இம்மட்டும் என்னை தாங்கினீர். இந்த இயேசு நல்லவர், அவர் என்றுமே போதுமானவர். அழகான ஒரு பாடல், எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு பாடல். இந்த வசனங்களை பாடும் பொழுது கண்ணில் கண்ணீர் வரும். அவ்வளவு அருமையான பாடல். அதை நாங்கள் பாடுவோம். எந்த பாவ பாரம் எல்லாம் தன்மேலே ஏற்றுக்கொண்டு எனக்காய் குருசில் மரித்த எந்த இயேசு நல்லவரே, எந்த தேவைகள் அறிந்து விண்வாசல்களை திறந்து எல்லாம் நிறைவாய் எனக்கு தந்த எந்த இயேசு நல்லவரே, மனபாரத்தின் நேரத்தில், மனவேதனையின் வேளையில் மனமுருகி நான் ஜெபிக்கையிலே எந்த இயேசு நல்லவரே. பாடுவோமா எல்லாரும் ஒன்று சேர்ந்து? ஆமென். என்னை ஹல்லேலூயா. எந்த இயேசு நல்லவரே, அவர் என்றுமே போதுமானவர். எந்த இயேசு நல்லவரே,